யோகாசன ஆலய நிறுவனர் கோமு சுவாமிஜி அவர்களின் அருள் ஆட்சியினாலும் இன்றைய தினம் உங்களுடைய நான் பேசுவதற்கு மகிழ்வைக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய மருத்துவர் கண்ணபிரான் ஐயா அவர்கள் ஒரு தேர்ந்த பேராசிரியர் போல உங்களுக்கு பாடத்தை நடத்தினார். அவருக்கு பின்னாடி நான் பேசுறது எப்படின்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் வந்து பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் இந்த சபைக்கு கண்ணபிரான் அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்று வரும்போது நாம் அதிர்ஷ்டத்தை செய்தோம் என்று நான் ஒரு கணக்கு வந்தேன். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. இந்த யோகாசனத்தை ஆலயத்துக்கு தலைமையே அதிர்ஷ்டம்தான். திருமதி அதிர்ஷ்டம் உண்மையார் தான் இல்லையா? பொதுச் செயலாளராக முதுபெரும் பொறியாளர் முருகேச பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். துணை பொதுச் செயலாளராக இன்பராஜன், உபத்தலைவர்களாக திருமதி லதா ஸ்ரீதர் போன்றவர்கள் இருக்கிறார். பொருளாளராக திருமகளுக்கு நாயகனாக விளங்குகின்ற நாராயணனே பொருளாளராக இருக்கிறார். இதை விட பொருளாளருக்கு பொருத்தமா யார்? இத்தகைய ஒரு சபையிலே பேசும் போது திருமந்திரம் என்ற சொன்னபடியினாலே உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இங்கு காட்டிய அத்தனை ஆசனங்களும் பாரதம் என்பது உலகத்துக்கு வழிகாட்டி என்று நிரூபித்த ஒரு விஷயம். இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இந்த யோகாசனத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆசனம்னா இருக்கை தான். அட்டாங்க யோக நிலைகள் உண்டு. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகள் உண்டு. இதுக்கு என்ன பண்ணணும்? இதை அடைய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? ஒரு பையன் கிட்ட அப்பா கேட்டார், சித்தி அடையணும்னா என்னடா பண்ணணும்னா, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். இது ஒரு சித்தி. ஆனா சித்தி அடைய வேண்டுமான அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்ல அட்டமா சித்திகளை அடைய வேண்டுமானால் நியமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்கின்ற அட்டாங்க யோக நிலைகளை கடைபிடிக்கணும். அதுல ஒண்ணுதான் யோக நிலையில பிராணாயாமம் என்பது அடிப்படை நிலை. நிறைய சொன்னாங்க. ஒவ்வொரு ஆசனத்தை செய்து காட்டும் போதும் அதை செய்து காட்ட சொல்லி நமக்கு குறிப்பு தந்தவரும் சரி செய்து காட்டியவரும் சரி நமக்கு பிரமிப்பை ஊட்டுகின்ற வகையிலே செய்தார். அற்புதமான விஷயம். ஆனா ஒரு விஷயம், ஐயா உங்களை கேள்வி கேட்டார், பேராசிரியரே கேள்வி கேட்டார், ஒரு எலிமெண்ட்ரி ஆசிரியர் கேள்வி கேட்க வேணாம். எல்லாம் காற்றை பற்றி பேசணும் இல்லையா? நான் மூச்சு காற்று விடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை காற்று விடுவோம் தெரியும்? 21,600 முறை. 4 வினாடிகளுக்கு ஒரு காற்று வீதம் 86,400 வினாடிகள் ஒரு நாளைக்கு இயங்கும் போது அந்த 21,600 முறை நாம் காற்று வெளியிடுகிறோம். இது நம்ம பெரியவங்க நமக்கு சொன்னது. எல்லையிலே இருக்கிற ஓடுகள் 21,600 ஓடுகள் வேயப்பட்டிருக்கின்றன. யாருக்கு என்ன 21,600 22 வச்சிருக்கலாம், இல்ல 20 வச்சிருக்கலாமே. 21,600 மூச்சுக்காற்றை விடுகிறோம்னா 72,000 நாடி நரம்புகள் இயங்குகின்ற தன்மை இந்த உடம்புக்கு உண்டு. ஆசனங்கள் மூலமாக அதை புனருத்தாரணம் செய்ய முடியும். செயல்படாத ஒரு உறுப்பை செயல்பட வேண்டுமானால் காற்றின் அவசியம் வேண்டும். ஒவ்வொரு ஆசனங்களும் சரி இன்ன உறுப்பை பலப்படுத்துகிறன என்பது அல்ல. சாதாரணமா நம்ம பெரியவங்க சொன்னாங்க, ஐயா மனசை பத்தி எல்லாம் சொன்னாங்க. மனசை கட்டுப்படுத்தணும். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊண்டி சினமெனும் சரக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உணை உணரும் உணர்வை நல்காய் ஒற்றியோருடைய கோவைன்னு திருநாவுக்கரசு திருவத்தூர் வந்து பண்ண. மனம் ஒரு தோணி.
இதை சரியா இந்த தோணியை பிடிச்சிங்க போனா கரை சேரலாம். தோணியே கவுத்துற மாதிரி இருந்தா நாமும் போயிடும். மனம்னா என்ன? மனத்தின் அதீத சக்தி என்ன? இங்க உட்காருக்கும் போதே நியூயார்க்கில் இருக்கிற தன்னை பேரனை பத்தி நினைப்பாரு. மனம் இங்க இருக்கு, இங்க இருக்கு உடல். மனம் எங்க இருக்கு? நியூயார்க்கு. இந்த சக்தி வேற எதுக்காவது வருமா? இன்னொன்னு சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு. ஏன் குரங்கு? ஒன்றை விட்டு ஒன்றை தாவுவது குரங்கு. நாம இப்படிதான் பெரியவங்க சொன்னது தப்பா புரிஞ்சுக்கணும். குரங்குக்கு தாவர பழக்கம் ஒண்ணுதான் உண்டா? ஒன்றை பிடித்தால் விடாது, குரங்கு பிடி. நீ எதை பிடிக்கிறாயோ அதை செவ்வனே பிடிக்க வேண்டும், செம்மையாக பிடிக்க வேண்டும், விடாமல் பிடிக்க வேண்டும். மனம் அதுக்குதான். அதனாலதான் சொன்னாங்க, மனத்துக்குள்ளே இறைவன். எத்தனை பேர் மனசுல இறைவனை வைத்திருக்கிறீர்கள்? நேர்ல இறைவனை பார்க்கிறோம், வணக்க சொல்றோம், கும்பிட்டு போறோம். ஆனா இறைவனை உள்ளத்துக்குள்ள, மனதுக்குள்ளே வைக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ள எத்தனை பேர் வச்சிருக்கிறோம்? யாருக்குமே மனதுக்குள்ளே இறைவன் இருக்க மாட்டான். ஏன்னா நாம் அந்த பயிற்சியே பண்றது இல்லை. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், யோகிகள், நம்ம சுவாமிஜி எல்லாம் வச்சிருந்தாங்க. இல்லைன்னா 1940 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யோகாசன ஆலயம் இன்றைக்கு 11க்கும் மேற்பட்டு 12க்குமான ஒரு யோகாசன கிளைகளை வைத்திருக்கின்ற 86 ஆண்டுகளை கடந்த ஒரு யோகாசன ஆலயம் நடக்குமா? யார் துவக்கி வைத்தாரோ அவர் துவக்கி வைத்தது தனது பொற்கரங்களால். இதை வார்த்தைக்கு பொற்கரம் இல்லை, உண்மையான பொற்கரம். அவர் அனைத்து விஷயங்களையும் கற்றவராக இருந்தபடியினாலே இந்த மனதை எவ்வாறு செம்மைப்படுத்த வேண்டும் என்று எல்லா யோக நிலைகளிலும் அடிப்படை எதுனா மனம் ஒன்றி இருக்க வேண்டும். இறைவனை மனதுக்குள் வைக்கணும். ஆனா நம்ம வைக்க மாட்டோம், வெளியில தான் தேடுவோம். யாரையாவது ஆண்டவன் எங்க இருக்காருன்னு கேளுங்க. கபாலீஸ்வரர் கோயில இருக்கிறாரு, இல்ல திருவள்ளூர்ல இருக்கிறார், இல்ல இங்க சேனியம்மன் கோயில இருக்கார். இறைவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. நாம் அதை தவிர வேற எங்கெல்லாம் தான் தெரியல. ஒரு அப்பா என்ன பண்ணாரு, வீட்டுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துன்னு வந்தார். மனைவி கிட்ட சொன்னார், இந்த பொருள் நம்ம பையன் கண்ணில் படாத மாதிரி வைக்கணும், எங்க வைக்குவேன்? ஐயோ அவன் எல்லா இடத்தையும் நோண்டுவானுங்க, துருத்துருன்னு இருப்பானே, நான் எங்க வைக்கிறது இதேன்னு. அப்புறம் அந்த அம்மா யோசனை பண்ணாங்க. பெண்களுக்கு எப்பவுமே முன் யோசனை ஜாஸ்தி. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இருக்குதுங்க ஒரு இடம் கொடுங்க, நான் வைக்கிறேன்னு வச்சாங்க. எங்க வைக்க போறேன்னு கேட்டாங்க. அவன் பாடப்புத்தகத்தில் வைக்க போறேன். அவன் தான் அதை தொடர்றதே இல்லை. நாம அப்படிதான் மனதுக்குள் இறைவனை வைக்க வேண்டிய நாம் மனதில் வைக்காமல் வெளியில தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம பெரியவங்க இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் பயிற்சிகளாக யோகாசனங்களை நமக்கு கற்பித்தாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப தாயுமானாரை பத்தி இங்க வந்து யோகாசன ஆலயத்துக்கு வருகிற எல்லாம் தாயுமானாருடைய பாடல்களை கையடக்க பிரதியாகவோ ஏதாவோ கொண்டு வந்து அதை முன்னிறுத்தித்தான் இந்த ஆலயம் நடந்து கொண்டிருக்கிறது. தாயுமானார் மற்றவர்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் தெரியுமா? முதல் பாட்டு என்ன தெரியுமா? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். மொத்தம் 56 தலைப்புகள்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால் கண்ணில 15 தலைப்பு வரும், உபதலைப்புகள். மொத்தம் 70 தலைப்புகள் கணக்கு வரும். இந்த 70 தலைப்புல முதல்ல அங்கிங்கனாதபடி, அடுத்தது ஊரனந்தம், பேரனந்தம் இல்லையா, அது அத்வைத, இது இன்னும் 3வது பாடல் வரும். இதுக்கப்புறம் அவர் வண்ணம் என்ற தலைப்புல நிறைவு பாடல் பாடுறார். அந்த தலைப்பு வண்ணம்னு பேர். 1452வது பாடல். அதுல என்ன சொல்றாரு, இந்த உடம்பு இருக்கிறதே பிணியினால் அவதை எல்லாத்தையும் சொல்றார்.
நோய் வந்து நாம் பாதிக்கப்படுவோம். இந்த நோய் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமா, வரவு செலவழியுமே என்று அந்த பாடல். இவர் எப்படின்னா சுருக்க சொல்லி விளங்க வைக்கின்ற தன்மை தாய்மானாருக்கு உண்டு. ரொம்ப விரிவா சொல்லுவான், சுருக்கமா சொன்னாலே புரிஞ்சுக்குவான். ஆனா திருப்புகள் எல்லாருக்கும் அருணகிரிநாதர் தெரியும், இதையே சொல்றார். ஆனா ரொம்ப விரிவா சொல்ற. வறுமைகளும் முடுகி வர உருபொருளும் நடுவ சில வாக மூது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வரி படுவன் வரை இருவழிகள் ஈழை சாரிடா பீழை மேலிடா வளவழன உமிழும் அது கொழவழன ஒழுகி விழ வாடி உணலாம் நாடி வேகமாய் மனையவள் மனம் வேறார். உடம்பு சரியில்லாம போச்சுன்னா முதல் அவசியம் எது தெரியுமா? முதல் வாரம் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, பம்பரமா சுத்தின்னு இருந்தார், இப்படி படுத்துன்னு இருக்கிறாரு. ரெண்டாவது வாரம் வருவாங்க, இன்னும் சரியாகலையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், 4 பேர் வந்து போறாங்க நடுவுல, இதை ஓரமா போடக்கூடாது இல்லையா? வர்றவங்க போறவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா மனைவியார் நினைப்பாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் வாரி கொட்டணுமோ கேட்டேன். இது யதார்த்தமான வாழ்க்கை. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால், உடல் ஸ்திரப்பட வேண்டுமானால், ஸ்திரப்படுவதற்கான ஒன்று இந்த யோகாசன நிலை. ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் இங்கு செய்து காட்டினீர்கள் என்பது மாத்திரமல்ல, நமது பெரியவர்கள் நமக்கு சுட்டி காட்டி. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், தாயுமானாருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு என்ன சம்பந்தம்? கல்லாரின் குடையமர்ந்த நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம். இது தட்சிணாமூர்த்தி ஸ்துதி. தாய்மானாரும் தட்சிணாமூர்த்தி என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேன். தாயுமானாருடைய குரு யார்? மௌன குரு. கொஞ்ச நேரம் முன்னாடி சின்முத்திரை பிடிச்சி காமிச்சாங்க. இது சின்முத்திரை. மாயை, கண்மம், ஆணவம். இது மாயை தெரியுமா? இந்த சுண்டு விரல் மாயை. நமக்கு ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பத்தில் இந்த விரல், கல்யாணத்தில் மாப்பிள்ளை ஐயர் சொல்லுவார், அந்த அம்மாவை பிடிச்சின்னு சுத்து வேணுவார். எங்க பிடிச்சி? அந்த அம்மா சுண்டு விரல், உங்க சுண்டு விரல் ரெண்டையும் பிடிச்சின்னு நெருப்பு சுற்றி வாங்க. அப்ப இவரு அந்த அம்மா கை பிடிச்சின்னு சுற்றி வருவார். இது மாயை தெரியுமா? என்ன மாயை தெரியுமா? ஐயர் நினைப்பார், இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா உன் பின்னாடி அந்த அம்மா சுற்றுவாங்க, நாளையிலிருந்து நீ தாண்டா அந்த அம்மா பின்னாடி. இது மாயை. ஆணவம், கண்மம், இந்த மூன்றும் அகலுமேயானால் நமக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அணுகும். புரியுதுங்களா? இதுல இந்து மதம் இன்னொன்று சொல்லுது, அம்மாவுக்கு எப்பவுமே கருணை ஜாதி இல்லையா? தட்சிணாமூர்த்தி இந்த சின்முத்திரையை காட்டுறாரு, இந்த சின்முத்திரையை காட்டுறாரு. கோயில்ல அம்மன் எந்த சின்முத்திரை காட்டுவாங்க தெரியுமா? இப்படி காட்டுவாங்க இல்லையா? இதுக்கு என்ன பொருள்? கோயிலுக்கு போறேங்க, பிரசாதம் குடும்பத்துக்கே எனக்கு தெரியாது, நான் எங்க இருக்கிறேன். கருணை இருக்கின்ற காரணத்தினால இது ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாவை பிடிக்கணும், சிவனுடைய ஆணை. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பிடிக்கணும். ஆனா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ நல்லா நடந்து போடா, நானே வந்து உன்னை பிடிக்கிறேன். இதுதான் தாயின் கருணை. இந்த சின்முத்திரையில முக்கியமான விஷயம் உண்டு. சின்னன்னா என்னங்க? நமக்கெல்லாம் நிறைய பழக்கம் உண்டாச்சு. அனாசின் மெட்டாசின் தான் சாப்பிட்டுருக்கீங்க. இங்கிலீஷ்ல சின்னன்னா வியாதி தானே இல்லையா? சின்முத்திரைனா நமது பாவங்களை நோய்களை நீக்குகின்ற ஒரு முத்திரை. இந்த முத்திரையை தான் தாயுமானார் இந்த முத்திரைக்கு விளக்கம் தருகிறார் பல இடங்கள்ல.
கந்துக மலக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதியின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம். கட்செவின்னா என்னங்க? பாம்பு. ஏன் பாம்பு கட்செவின்னு பேரு? முடிச்சுட்டமா? முடிச்சுட்டாங்க. நீ எவ்வளவு நேரம்? சரி, சொல்லுங்க. காது பார்த்தா கண்ணு தெரியாது, கண்ணு பார்த்தா. இறைவன் படைப்பு அற்புதமான படைப்பு. டாக்டரை வச்சுட்டு பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. எல்லா உறுப்புகளுமே ரெண்டு ரெண்டு வேலை செய்யுது, தெரியுமா? கண்ணு என்ன பண்ணுது? இன்னொன்னு உணர்ச்சிகளை வெளிப்படுத்து. பலார்னு அச்ச உடனே கண்ணுல இருந்து தண்ணி வருது. எங்க அச்சமோ அங்க இருந்து ரத்தம் வர்றது இல்லை, முதல்ல கண்ணுல தான் தண்ணி வருது, இல்லையா? காது காது கேட்கும், இது அப்புறம் பார்க்கலாம். மூக்கு முகரும், இன்னொன்னு சுவாசிக்கும். இந்த ஸ்பரிசம், தோல் வந்து ஸ்பரிசத்தை தருகிறது, இன்னொன்னு உடலுக்கு வடிவத்தை தருகிறது. காது கேக்குது. கேட்குதுன்றதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இங்க நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஒரு அம்மா வெளில போனாங்க, அவர் பேசுனதை கேட்டேன். அங்க என்ன நான் என்னென்னவோ அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா கேட்காம வந்துட்டேங்கிறாங்க. இப்ப எந்த கேட்கறது கரெக்ட்? அப்படி நமக்குள் இருக்கின்ற அந்த உணர்வை இந்த சின்முத்திரை என்கின்ற விஷயத்தில் அது நிரூபிக்கப்படுகிறது. உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது சின்முத்திரை. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகின்ற தத்துவமாக சொன்ன காரணத்தினாலே மௌன குருவை குருவாக ஏற்றுக்கொண்ட தாயுமானார் தட்சிணாமூர்த்தி. மௌன குருவின் குரு தட்சிணாமூர்த்தி, குருவின் குருவை தாங்கி. காது ரெண்டு வேலை செய்யுது, ஒன்று கேட்குது, இன்னொன்னு உஷ்ணத்தை அறிகிறது. நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன், திடீர்னு இப்படி சாஞ்சி போறேன். ஒரு இச்சை அனிச்சை செயல் என்று ஒன்று உண்டு. அனிச்சை செயல்னா விருப்பம் இல்லாது வேறு வழி இல்லாமல் செய்கின்ற செயல் அனிச்சை செயல். இப்ப நான் விடறேன்ற உணர்வு எது தருது? காதுல ஒரு எலும்பு, காதுல ரசமட்டம் இருக்கு. உன்னுடைய நான் படுத்துக்கினே டிவி பார்க்கறேன்னு நண்பருக்கு போன்ல சொல்றீங்க, நீங்க படுத்துக்கினே இருக்கின்ற உணர்வை தருவது காதுல இருக்கிற ரசமட்டம். இறைவனுடைய அற்புதத்தை உணருங்கள். அதைத்தான் நம்ம தாய்மானார் போன்ற குருமார்கள் வந்து சொல்றாங்க, எல்லாம் இருக்குது, ஆனா எல்லாம் தந்தவனை நீ நன்றியோடு நினைத்தாயா? இந்த நன்றியோடு நீ நினைக்கின்ற வண்ணமாகத்தான் உனக்கு மேலும் 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 பல உபாயங்களை உன் உடல் வலிமைக்காக மாத்திரமல்ல, உன்னுடைய புத்தி வலிமைக்காகவும். சின்முத்திரைன்றது சாதாரணமானது இல்லை, பத்மாசம் என்பது சாதாரணமானது. முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். எப்படி நிற்க முதுகுத்தண்டு தன்னால? எப்படிதான் வச்சாலும் ஒரு சேர் போடு, நான் சாஞ்சிங்க அப்படியே நிமிர்ந்து உட்காடுறேன், அவ்வளவுதான் சொல்றமே தவிர தனியா உட்காரும் போது ஆதாரம் இல்லாமல் உட்காரும் போது முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்பதில்லை, சற்றேனும் தொய்வாக இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணோம்னா பத்மாசனம் போட்டா தன்னால நிற்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்தன், துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய தலங்களுக்கு உன்னுடைய காற்றை பிரயோகிக்க வேண்டுமானால் முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்கணும். இப்படி முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்குமேயானால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது மாத்திரமல்ல, எந்த உறுப்பும் பழுதடையாது. ஒருத்தர் என்ன கேட்டார், எந்த உறுப்பும் பழுதடை, காலே இல்லாம வந்து உட்காந்து எந்த உறுப்பும் பழுதடை, எங்களுக்கு மாத்திரம் சொல்றீங்க இல்லையா? இது நியாயமான கேள்வி. காற்று என்பது நம்முடைய உடலை சரிப்படுத்தக்கூடிய,
கடந்த மாதம் 5ஆம் தேதி கே நகர் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு நான் போனேன். எனக்கு ஒரு மாதிரி வலி இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நடந்து வந்தீங்களாங்க? ஆமாம்மா, லிஃப்ட்டில் வந்தேன், லிஃப்ட்டில் இருந்து நடந்து வந்தேன். இல்லை நீங்கள் முதல்ல நாக்க நீட்டுங்க. நாக்க நீட்டினதுக்கப்புறம் சில மாத்திரையெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் நடக்கக்கூடாது, வீல் சேரில் தான் போகணும் அப்படின்னு வீல் சேர் வர வச்சு அமுச்சு என்னை ஐசியூக்கு அமுச்சிட்டாங்க. ஐசியூவில் நான் படுத்துட்டேன். ஐசியூவில் படுத்துன்னு இருக்கிறேன். படுத்ததுன்னா நான் உட்காந்துனே இருக்கிறேன். ஐசியூவில் மானிட்டர் பார்க்குறாங்க வர்ற டாக்டர்லாம். மானிட்டர்லாம் ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. ஒரு உட்காந்துக்குன்னு வேற இருக்கார், படுக்கவே இல்லையே. நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு இருதயத்தில் 3 அடைப்பு. இந்த அடைப்பு நீக்குவதற்கு நம்ம பெரியவங்க ஒரு வழி சொன்னாங்க. என்ன தெரியுமா? உங்க ஆசனங்கள் எல்லாம் ஒண்ணு. ஆசனங்கள் தெரியாதவர்கள் அல்லது இயலாதவர்கள். ஞானசம்பந்தருடைய பாட்டு ஒன்று இருக்கு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் நெஞ்சகனைந்து நினைவின் நாள்தரும் மஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. மந்திரம் நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர்தமை ஆழ்வன செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. இந்த இதை நான் ஒரு நாளைக்கு படுக்கும் போதும் சரி, காலையில் எழுந்து போகும்போதும் சரி, இடையிலும் சரி, எப்படியாவது ஒரு 30-40 தடவை சொல்லிட்டு வந்த பாடம். அங்க ஐசியூல உட்காந்து இருக்கும்போது நான் இந்த பாட்டு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். டாக்டருங்க வந்தாங்க. மானிட்டர்ல எந்த வித்தியாசமும் இல்லை, சரியா தானே இருக்கு, இதுக்கு என்னன்னாங்க. அப்புறம் அங்க பிபி எடுத்தாங்க, மறுபடியும் அங்கேயே இசிஜி எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கினாங்க. 3 மணிக்கு ஒரு டாக்டர் குழு தலைமை மருத்துவர் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க வேணா, நீங்க வீட்டுக்கு போங்க. எந்த மருந்தோ மாத்திரையோ தரவில்லை. நான் செய்ததெல்லாம் இதுதான். நம்ம பெரியவங்க பாட்டு நிறைய பாராயண பாடல்களை படித்தீர்களானால் இந்த காற்று எங்க போகணும்? காற்று விடுறதுக்கு சத்தம் ஒன்று தெரியுமா? ஹம்சம்னு. உள்ள வாங்குறது ஹம், வெளியில விடுறது சம். ஹம்சம். ஹம்சம்னா அன்னப்பறவைன்னு. காற்றை உள்ள வாங்கவும் வெளியில விடவும் நாம் தெரிஞ்சுக்கணும். உள்ள வாங்குறது 4ன்னா இங்க நிறுத்துறது 8 இருக்கணும், அது விடுறது 16 இருக்கணும். இது மூச்சு காற்று விடுபவர்களுக்கு பிராணாயாமம்லாம் பண்ணி காமிச்சிங்க இல்லையா? பிராணாயாமத்திலிருந்து காற்று வெளியிடுகிற முறையெல்லாம் நம்ம பெரியவங்க விஞ்ஞான ரீதியில் சொல்லி இருக்கிறார்கள். ஏதோ மேம்போக்காக சொன்னதில்லை. அதையெல்லாம் இங்க செய்து காட்டிய விதம் எனக்கு மனதுக்கு பெருத்த மகிழ்ச்சியை, மிகச்சிறந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்ற உணர்வை தந்தது அந்த நிகழ்ச்சிகள். அத்தகைய இடத்துக்கு நான் இந்த அளவுக்கு என்னை பேச அனுமதித்ததற்காக யோகாசன ஆலய நிர்வாகிகளுக்கும் மற்றையோருக்கும் பொறுமையாக செவிமடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கருவாய் உயிராய் கரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்.